ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் அக்கடனா விஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து இப்போ பிசிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் கேம் வீடியோ எது பண்ண போகிறதில்ல. எப்படி நீங்கள் டைட்டிலே தெரிஞ்சுக்கணும். பிகினர்ஸ் யூடியூப் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வீடியோ எடிட்டிங் ஆப் எடிட் பண்ணணும். உங்களோட வீடியோஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான ஆப் பார்த்தீங்கன்னா வீடியோ பேட். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். வீடியோ பேடு நான் யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் நாங்கள் சோனி வெகாஸ் எதுவும் யூஸ் பண்ணல. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் யூடியூப் சேனல்னு ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இதில் தான் எடிட் பண்ணுறோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் மார்க் 3 வரைக்கும் இதில் தான் எடிட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா டைம் லைன்ஸ், உங்களோட ப்ராசஸ், நீங்கள் எடிட் பண்ணுறது இதெல்லாம் போடுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஃபைல்ஸில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி இருக்கிற சூட்ஸ். இப்போ இந்த ஆட் ஃபைல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் எங்களோட இன்ட்ரோஸ். ஓகே, நாங்கள் ஆண்ட்ராய்டுக்கு போகிற இன்ட்ரோ நாங்கள் வச்சுருக்கோம். அதை நான் சும்மா ஒரு இதுக்காக அதை காமிக்கிறேன். ஓகே, இது நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை ட்ராக் பண்ணிட்டு டைம் லைனில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளேயர் விண்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற, அதாவது நீங்கள் டைம் லைனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ளே பண்ணி பார்க்குறது. அடுத்ததாக ப்ரிவியூ ஸ்க்ரீன் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறதுக்காக உள்ளது. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம என்னென்ன இந்த ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்மளாம் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் காமிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செலக்டட் கிளிப்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணலாம். அன்லிங்க் ஃப்ரம் வீடியோ. இப்போ ஆடியோ வீடியோவோட ஒரிஜினல் வீடியோவோட ஆடியோவை எடுத்துகிட்டு நம்ம வீடியோ ஓவர்லே பண்ணுறதுக்கு அந்த அன்லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஃபெக்ட்ஸு கிளிப் ஸ்பீடு இதெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எஃபெக்ட்ஸ் போவோம். அதில் இருக்க எஃபெக்ட்ஸ்லாம் காமிச்சிடறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் தான் எடிட் பண்ணுறது. ஆட்டோ லெவல், பிளாக் லைட், பார்டரு, க்ரீன் ஸ்க்ரீனும் இருக்குது. இதில் க்ரீன் ஸ்க்ரீன் கண்டிப்பாக நான் பண்ணுறோம். நாங்கள் மோஷனு ஏகப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளகின்ஸ் அதிகமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும். லோட் ப்ளகின்ஸ் இதில் நீங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆடியோவுக்கு போவோம். ஓகே, ஆடியோ. இப்போ ஆடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஆம்ப்ளிஃபை உங்களோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. நீங்கள் லோவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கோரஸ் தெரியும், கம்ப்ரெசர் தெரியும், டிஸ்டார்ஷன் சிதறது, எக்கோ, ஃப்ளாங்கர், ஹைபாஸ் எல்லாமே தெரியும். அடுத்ததாக நம்ம டிரான்சிஷன்ஸ் இது முக்கால்வாசி எல்லாமே காமனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ளகின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம ஏகப்பட்டது வரும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சோனி வெகாஸில் இருக்கிறது கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளகின்ஸை மாற்றணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு ஆட் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ மேலே டெக்ஸ்ட்டு ஓவர்லே பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுவோம். வெல்கம் டு தமிழ் அக்கடனா. ஓகே, பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஒழுங்காக செட் பண்ணல, அதனால் பாதி தான் தெரியும். இப்போ உள்ளே போய்ட்டு மாற்றணும். ஏன்னா நான் இப்போ அது ஸ்க்ரோலில் வச்சுருக்கேன். ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்டு. ஓகே, கலரு இது அந்த ஃபாண்டோட கலர். இது பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படியே எங்கே காணும்? சாரி, அது ஸ்க்ரோலிங்கில் இருக்குது. இது ஸ்க்ரோலிங்கில் இருக்குது. ஸ்க்ரோலிங் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது. அது நீங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லைனா அந்த டெஸ்ட்டுக்கு பின்னாடி பற்றி வரலாம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, ஓவர்லே பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதில் சாதாரணமாக இது ஒரு சிம்பிளாக யூடியூப் பிகினர்ஸ் இப்போ கேமிங் சேனல் இல்லை வேறு எதுவும் வச்சுருக்கோம் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சைஸ் இது குறைச்சிக்கிறது. அது கீழே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, லெஃப்ட்டு, ஜஸ்டிஃபை எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன், நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எத்தனை நிமிஷத்துக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு. இது பிளேஸ் எங்கே வைக்கணும் உங்களோட டைம் லைனில், லாஸ்ட் டைமில் இல்லை அது இருக்கிற கர்சர்லையா அப்படின்னு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது முடிச்சாச்சு. இது இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வீடியோ பேடு நான் லிங்க் நான் கொஞ்சம் தேடி தரேன் உங்களுக்கு. நான் ஒன்றும் பார்க்கல, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால லிங்க் நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் ரெக்கார்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நரேட்னு இருக்கும், ரெக்கார்ட் ஆடியோ இருக்கும். நரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் நரேட் பண்ணணும், கமெண்ட்ரி கொடுக்கணும்னா அது கொடுக்கலாம். ரெக்கார்ட் ஆடியோ ஆடியோ நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது திரும்பி நீங்கள் போடுறதுக்கு அந்த ஆடியோ அந்த ரெக்கார்டு.
ஓகே ப்ளூரே இது வந்து எக்ஸ்போர்ட்டிங் வந்து டேரெக்டாக வீடியோ ஃபைலு 3D ப்ளூரே எல்லாமே இருக்கும். இப்போ டேரெக்டாக நீங்கள் யூடியூப்லேயே டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், நீங்கள் தனியாக போய்ட்டு அப்லோட் பண்ண தேவையில்ல. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே அவ்வளோதான். நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னா உங்களோட வீடியோ ரெடி. ஓகே இப்போ இந்த வீடியோ எடிட்டிங் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நான். ஓகே நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியா 3 வந்து பார்த்தேன். சப்போர்ட்ஸ் இன்னும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள். ஏன்னா நாங்கள் மற்ற WWE வீடியோஸோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மாஃபியா 3 வந்து புது கேமாக இருக்குது, அதனால் நாங்கள் வாக் த்ரூ ஃபுல்லாக நாங்கள் பார்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இப்போ உங்கள் மாஃபியா வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நாங்கள் மாஃபியாவே நாங்கள் பண்ணலாமா இல்லை நீங்கள் வந்து வேறு கேம்ஸ் பண்ணுங்கள், இது பண்ணிவிட்டு அது பண்ணுறீங்களான்னு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் முக்கியமாக மாஃபியா நாங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு எந்த கேம் பிடிச்சிருந்தாலும் அதே நாங்களும் பண்ணுறோம். ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். மண்டியில் உங்களுக்கு வந்து தமிழாக்க டைஜஸ்ட் பாய். எங்கடா காணும் ஆளகானுங்க ஒளிச்சிட்டு இருக்கானா? ஐயோ கண்ணு 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 போட்டு போட்டு மூஞ்சி அடிச்சு அப்படியே தண்ணி விழுந்துட்டான். இருங்க பாப்போம் முதல்ல அப்படியே வந்துட்டு இங்க போன பாடி மட்டும் கிடக்கு. ஆளகானு வந்துச்சு லைட்டா இருக்கு. இப்போ வந்து 2 பாடி இப்போ டிஸ்போஸ் பண்ணோம் நம்ம. சரி இந்த வாட்டி நம்ம ஒன்று அரிசி முட்டை, இன்னொன்று வந்து பெரிய இந்த இது அண்டா மட்டும் இருந்துச்சுல, அது போடணும் போட்டுலாம் நம்ம ஏன் பண்ணி பார்ப்போம்.